IV3 உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நேற்று எம்டிக்கு ஏன் பெயில் கேன்சல் ஆச்சு, இந்த கேஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகிருக்குது அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்கள் அப்லைன் ப்ளஸ் டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று என்ன நடந்ததுன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஒரு சில டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க மக்களே. அது என்னென்னா, MyV3ன்ற ஆப்பில் 9.5 லட்சம் மக்கள் லாகின் பண்ணி பார்த்துருக்காங்க, அவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2431 கோடிக்கு பர்ச்சேஸ் நடந்திருக்கு, அந்த அளவுக்கு இன்கம் கம்பெனிக்கு வந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நேற்று சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எம்டிக்கும் பெயில் கிடைக்காததுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க இந்த ரெண்டு டேட்டா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க, எவ்வளோ இன்கம் வந்துச்சு, இதிலேருந்து உறுப்பினர்களுக்கு எவ்வளோ பே அவுட் போட்டாங்க, ப்ளஸ் இந்த ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இதெல்லாம் அவங்க இன்னும் எதுவுமே கால்குலேட் பண்ணலை. பண்ணால் மட்டும்தான் பே அவுட் எல்லாருக்கும் கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்ற பற்றி அவங்களால சொல்ல முடியும். அதனால தான் இப்போ இன்னும் நாங்கள் எந்த டேட்டாவும் எடுக்கலை, இதுக்குள்ளே எப்படி அவங்கள வெளியே விடுவீங்க, அவர் வெளியே போனார்னா இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் நேற்று பெயில் கிடைக்கல. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இனிமேல் இந்த கேஸ் ஹைகோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹைகோர்ட்டு தான் போகணும். எம்டி நெக்ஸ்ட் வீக்கில் தான் ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு பெட்டிஷன் போட போகிறாங்க. அங்கே மோஸ்ட்லி கிடச்சிரும், வாய்ப்பு இருக்குது. ஹைகோர்ட்டில் மட்டும்தான் எல்லா ரெண்டு தரப்பில் இருக்கிற வாதத்தையுமே விசாரித்து நல்ல ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. நம்மளுக்கு நல்ல தீர்ப்பு வரும்னு நம்ம நம்புவோம். யாரும் என்னடா இவ்வளோ லேட் ஆகிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இப்போ பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கோம். வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார், இவ்வளோ தான். இதுவரை என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.